வந்துட்டா. ஓடு ஓடு. இங்க வந்தான்னு வச்சுக்க, அப்புறம் பூரி போயிட்டு நின்று அழப்படாத நீ. எதுக்குமா இந்த நேரம் பார்த்து வருது? கரெக்டா நம்ம வீட்ல பூரி சுட்டா ஆப்பம் சுட்டாலாம் கரெக்டா வந்துருது. அதுக்கு மூக்குல மோப்ப சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். நீ இப்ப போ, என்ன தெரியாது மோப்ப சக்தியோ தீய சக்தியோ. உள்ள போல பேருந்து திங்கக்கூடிய வழிய பாரு. அவளுக்கு வயல போட்டுக்கிட்டு பிறகு வந்து அழப்படாது. எம்மா நான் பேரேம்மா. சின்ன பொண்ணு என்ன வேணும்? சின்ன பொண்ணு காலையிலே வந்திருக்கா. ஏக்க மீன்கறி வைக்க போறேங்க. மீன்கறியை சும்மா வைக்கலான்னு பார்த்தேங்க. மாமியார் கருவேப்பிலை போடாம வைக்கப்படாதுன்னு சொல்லிட்டு. சரி. என்ன தக்க சரிக்கிறீன்னு கருவேப்பிலை இருக்கா உங்கள்கிட்ட? ஏடி உங்க வீட்டு வளைய இருக்குல்ல, அதுக்கு பக்கத்து வளையல இருந்தானே எனக்கு நானே கருவேப்பிலை பறிப்பேன். உனக்கு அங்க போய் ஒரு கொத்து பறிக்க வேண்டியதானே? ஏக்க உங்களுக்கு விஷயம் தெரியாதோ? என்ன விஷயம்? ஏக்க மிந்தி நான் அங்கதான் போய் இப்ப கருவேப்பிலை எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி. கருவேப்பிலை பறிச்சிட்டு இருந்த நேரத்துல ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்து. ஏக்கா அப்புறம் அங்க கூட கூடையா மாங்காய் காய்ச்சி கிடந்தா நமக்கு தான் வாய் நம்மன்னு வருமே. எச்சில் ஊறிட்டு வந்தா அதுல இருந்து ஒரு 5-6 மாங்காயை பறிச்சுட்டு வந்துட்டேன் பார்த்துடுங்க. அதுல 5 மாங்காய பச்சையாவே தின்னுபிட்டேன். ஒரே ஒரு மாங்காய் அப்படி இருந்தா அது பழுத்து என்ன டேஸ்டுக்கு. அந்தால சாயங்காலமா மெதுவா போய் அவ்வளோ மாங்காயம் பறிச்சு தவுட்டி கொண்டு வந்துட்டேன் பார்த்துடுங்க வீட்டுக்கு. எக்கு அவன் இருக்காம்லாக்கு மாமரத்துல எல்லாம் கேமரா வச்சிருக்காங்க. எனக்கு அது தெரியாதா? நான் நல்லா போஸ் கொடுத்து பறிச்சது எல்லாத்தையும் அவன் வீட்டுல வந்து குறும்படம் போட்டு காட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு ஜுவாக்கு அந்த தோட்டத்துக்கு பக்கமே நீ போடாது, போனவன் காலை வெட்டி முறிச்சு விடுவேன்னு சொல்லிவிட்டாரு. அது மட்டும் இல்லாம வளகாரனும் அதுக்கு உள்ள 4 நாயை வளர்க்காங்க. என்ன பார்த்தா மட்டும்தான் குலைக்கும், கடிக்க வரான். இருக்க முடியாது பத்தியா? சரி விடுங்க, என்ன செய்ய பிறவிகோணம் மாத்தையா முடியும். இப்போ கருவேப்பிலையா வேணும்? ஆமாக்க. சரி நானும் பறிச்சுட்டு வந்து நிறைய நாள் ஆச்சு. அது ஒரு வாடி போய் கிடக்கு. நான் இந்த அலமையிலட்டையோ பாஞ்சாலிட்டையோ போய் கொஞ்சம் கருவேப்பிலை உனக்கு வாங்கிட்டு வரேன்னு வீட்டுல உண்டுல்ல. சரிக்கா எனக்குன்னு சொல்லாங்க தரமாட்டாளுவ. கடவுளை ஊர்ல உள்ள எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுவா. ஏக்க நம்ம நேர்மையா இருப்பாங்க, அவளுக்கு எல்லாம் அது பிடிக்காத பத்தியெல்லாம் அதான் சண்டை. சரி நீ அப்ப இங்க இரு, நான் போய் பறிச்சுட்டு வரேன்னு. சரிக்கு. ஏக்க ஒரு சின்ன டவுட். என்னம்மா? ஏக்க இப்ப கொஞ்ச நாளாட்டு நான் ஒரு ஆப்பிள் ஆர்டர் பண்ணி மீன் வாங்குவேன் பார்த்துட்டுங்க. அந்த ஆப்பிள் இன்னைக்கு திடீர்னு போட்டிருக்கு சிரிப்பு மீன் அப்படின்னு போட்டிருக்கு. கறி மீன் போட்டிருந்து. சரி கறி மீன்னா கூட ஏதோ கறி வைக்கக்கூடிய மீன், அதனால கறி மீன் போட்டிருக்கான்னு வைங்கலாம். அது என்னதுக்கு சிரிப்பு மீன்? சிரிப்பு மீன்னா தெரியலையே சின்ன பொண்ணு. ஏக்க நீங்க வாயாம மீன்கடையை போயிட்டு வாரியா, உங்களுக்கு தெரியாதா சிரிப்பு மீன்னா என்ன மீனுன்னு? எனக்கு எங்கிட்ட தெரியும். எனக்கு 5-6 மீன் சைஸ் தம்பி தெரியும். ஏக்கா சும்மா நடிக்காதுங்க. உங்களுக்கு மீனை பத்தி எல்லாமே தெரியும், ஆனா எனக்கிட்ட மட்டும் ஒண்ணுமே சொல்லி தர மாட்டேங்கிறியா? ஏக்கா மழுவன் மீன், மாலா மீன் நிறைய மீன் இருக்குக்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு இதெல்லாம் தெரியாது சின்ன பொண்ணு. எனக்கு சாலை, நெத்தலி, வெலை மீன், சுறா, அப்புறம் பால்கார பூச்சி அந்த மாதிரி உள்ள மீன் தான் தெரியும். நெய் மீன். ஏக்கா சிரிப்பு மீன்னா எப்படிக்க இருக்கும்? எனக்கு தெரிஞ்சுக்கிட்டணும்னு ஆசையா இருக்குக்க. ஆர்டர் பண்ணி வாங்கி பார்க்க வேண்டியதானே? ஏக்க ஒருவேளை அந்த சிரிப்பு மீனை வாங்கி நான் கறி வச்சு ஒருவேளை எங்க மாமியார் பிறகு சிரிச்சுட்டுன்னு பார்க்க சகிக்காதுல்லக்க. வச்சிருக்கதவள ஒட்டு பல்லு. அப்படி இருக்காதா இருக்கும்? ஒருவேளை மீன் பார்க்கறதுக்கு சிரிச்ச மீனா இருக்குமோ? ஏக்க செத்த பிறகு அது சிரிச்சுட்டாக்கா இருக்கும். யோசிச்சு பாருங்க, சிரிப்பு மீன் எப்படி செத்து தினக்கா வரும்? செத்த பிறகு அது சிரிச்சுனா காமெடி ஆயிராது. கருவேப்பிலை வேணுமா வேண்டாமா சின்ன பொண்ணு? உயிர் எடுக்காத. எக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. அது சாவாம இருக்கும்போது சிரிக்கும், செத்த பிறகு எதுக்கு அதுக்கு பேரு சிரிப்பு மீன் சொல்லுங்க. எக்கு அது சிரிப்பு மீனுங்க. செத்த பிறகு நான் வாங்கிட்டு வந்த பிறகு அது கறிக்குள்ள கடந்து கொதிக்கும் போது சிரிச்சுட்டே இருந்தனா பயமா இல்லாக்கா இருக்கும். கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்த இவளுக்கு தொந்தரவு இல்லாம வந்துட்டாமா. ரொம்ப தான் அலட்டிக்கிடாவ. என்ன டவுட் கேட்டாலும் எம்மன்னு கத்திட்டு போறாவ. ஒரு டவுட்டுக்கும் பதில் சொல்லி தர மாட்டேங்காவ. பாங்கடே எனக்கும் டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி தரதுக்கு ஆளு கிடைக்காமல பாவம். செத்த பிறகு சிரிப்பு மீன் சிரிக்குமா சிரிக்காதா?
என்னம்மா சோபியா சத்தம் போட்டுறே வர? ஏக்கா எங்க அம்மா எங்க? உங்க அம்மா கருவேப்பிலை கேட்டேன்னா அதான் பறிக்க போயிருக்கா. இப்போ வந்துருவாவ. இப்ப கருவேப்பிலை பறிக்க போனா வேப்பல பறிக்க போயிடுறேன். போனுக்கு பியாய் ஓடி இருக்கலாம். யாயா என்னம்மா சொல்லியா? எங்க அம்மா இப்ப இங்க. யாமுட்டி அலறிட்டு டக்கா நான் வந்துட்டேன். சின்ன பொண்ணு இவ்வளவு கருவேப்பிலை இருக்குமா அதல வைக்கேன்னு கையில தந்தா சண்டை வரும். கருவேப்பிலை அத போடுட்டு வா. இக்க யாங்க கையில தந்த சண்டை வருமோ? ஆமா சின்ன பொண்ணு அப்படிதான் சொல்லுவாங்க. இக்க அப்ப என் மாமியார் கையில நான் இந்த கருவேப்பிலையை கொண்டு கொடுத்தா சண்டை வந்துருமோ? எம்மா புடியம்மா பின்னுக்கு ஒருத்தி எடுத்து கொந்தளிக்கா என்னன்னு கேக்கட்டே. இதுல வைக்க ஏடு. என்னடி? எம்மா அந்த கோழிகளே இருக்கம்ல கோழிகளே. காதல் காதல்னு பாடிட்டு இருக்காமா. இது யாமிட்டி எப்பதான் உனக்கு வாயில இருந்து ஏதாவது வார்த்தை வரும் புடிச்சிடலாம்னா இருப்பியோ? எம்மா நான் ஒண்ணும் அப்படி இல்ல. ரூமுக்குள்ள வந்து காதலி காதலின்னு பாடிடறான். எனக்கு கிறுக்கா சும்மா சொல்லிட்டு இருக்கறது. காதலி என்னடா பாடியா? காதலிக்கு கூடிய வயசு எனக்கு. நீ சும்மா இரு சின்ன பொண்ணு. அவன் வேலையே இதாதான் தெரியும். எம்மா இதோ லெட்டரை வச்சுக்கிட்டு இருந்து எழுதிட்டு இருக்காம நோட்ல. அவன் என்னைக்காவது நோட் எடுத்து வச்சு படிச்சிட்டு பாத்திருக்கியா? எங்கட்டி இருக்கான் அவன் நல்ல பூரி அமுக்கிக்கிட்டு. பெட்ரூம்ல தான் இருக்கான். நல்ல முனியம்மாக்கா இவ்வளவு நேரம் வந்து நின்று இருக்கவே நம்மகிட்ட ஒரு வார்த்தை பூரி திங்குறேன்னு கேட்டாவளா? சரி வந்த மட்டுக்கு லவ் லெட்டரையாவது பார்த்துட்டு போவோம். ஐயோ எத்தனை பேர் இந்த லவ் லெட்டரை பார்த்து மயங்கி உள்ள போற ஆளுவலா. ஜெராக்ஸ் கடையிலவே ஒரு 1000 லெட்டரு ஜெராக்ஸ் எடுங்கன்னு சொல்லிடுறானே இத. நம்ம ஃபேன்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கணும்ல அப்புறம் ஃபீல் பண்ணிடுவாங்கல்ல. இங்க வா சத்தம் போடாதடி. எதுக்கு எதுக்கு இந்த கோண வைக்கிறக்கி அம்மையை கூட்டிட்டு வந்திருக்கா? நெடுவாளையை கூட்டிட்டு வந்திருக்கா? கேப்பியா? சத்தம் போடாதடி. பக்கத்து வீட்ல உள்ளவங்க எப்படா என்ன நடக்க இந்த வீட்ல பூகம்பம் வெடிக்கன்னு இருக்கா வட்டி. வாயை மூடிட்டு இரு. நான் தாச்சல என்னன்னு கேக்க. நீ கிளிப்பா கேளு. உனக்கு என்னல பிரச்சனை? உனக்கு வாரண்டு. ஏம்மாயா நல்ல பூரிய வாங்கி தின்னால தின்னுகிட்டு அனக்கெல்லாம் படுத்து இருந்து உறங்க வேண்டியதானே. எதுக்குல காதலி காதலின்னு பாய் கிடந்தா? இது என்ன லெட்டர்? இவ காதலின்னு பாய்டாவளா? இவ யாருன்னு உன்கிட்ட அப்படி சொல்லி இருந்தது? இவ பாடலாமா? இவ காதலின்னு நான் பாடலாமா? கட்டக்கலி கட்டக்கலி மசக்கலி மசக்கலி அப்படிதான் பாடுவேன். எக்கு இப்ப ஒரு பாட்டு வந்திருக்கு. மசக்களி மசக்களி மயக்களி மயக்களி அப்படிதாங்க அனிஸ் பாடி இருப்பான். சோபி உனக்கு ஒரு வேலையே இல்லை. இப்ப பார்த்தாலும் அனிஸ் பையனை குறை சொல்லிட்டே இருப்பா. ஒன்னும் இல்லம்மாக்கா அத கையில இருக்கிற லெட்டரு அதை கொடு முனியம்மா கிட்ட பாப்போம். அதுல என்ன இருக்குன்னு பார்த்தாதான் எல்லாம் முடிஞ்ச. இங்க கொண்டாங்க நான் தான் அழகா படிப்பேன். இங்க படிக்கட்டா? அன்பே இந்த அன்னிஸ் பையில நம்பிட்டேனே பாரு. என்னத்தை எழுதி வச்சிருக்கான். அன்பே காதலி, அருகம்புல் போல என் காதல் வளர்ந்து கொண்டிருக்கும் போது உன் அப்பன் எருமை மாடு போல அந்த புல்லை மேய்ந்து விட்டானே. இன்னும் நிறைய இருக்குங்க. இப்பவே காரு துப்பாங்க. நீ பார்க்கும் பார்வையும் சிரிக்கும் சிரிப்பும்
நீ என்னை காதலிக்கிறாய் என்று புரிகிறது. வேண்டாம் பெண்ணே. இசை கூட முளைக்காத வயதில் என்னால் தாடி வளர்க்க முடியாது பெண்ணே. பெண்ணே, என் இதயத்தில் ஓட்டை. பெண்ணே, அது ஓட்டை அல்ல, நீ வந்து செல்வதற்காக நான் வைத்திருக்கும் இதயவழி. பெண்ணே, கண்ணாடியில் என்னை பார்க்கின்றேன். நான் அழகாக தெரியவில்லை பெண்ணே. உன் கண் கருவிழியில் என்னை பார்க்கின்றேன். அவ்வளவு அழகாக இருக்கிறேன் நான். கண்ணாடிக்கே இல்லாத மகிமை எப்படி பெண்ணே உன் கருவிழிக்கு? சின்ன பொண்ணு வேண்டா சின்ன பொண்ணு, எனக்கு இதெல்லாம் கேட்க தெம்பில்ல சின்ன பொண்ணு, இதோட நிப்பாட்டிரு. எவ்வள எவ்வள எதுக்குல இப்படி லவ் லெட்டர் எழுதி வச்சிருக்கா? யாமல இப்படி இருக்கா? அவன் புத்தியே இப்படிதான் இருக்குமா? அனிசு, ஆனால் நான் உனக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணேன். போல நான் கூட மாப்பிள்ளைக்கு லவ் லெட்டர் எழுதுனது இல்லப்பா, இனிப்பே எழுதணும். என்ன அசிங்கப்படுத்தா பத்தியால? நீ தானமா கருவேப்பிலை வாங்க வந்தவள பெட்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்தினா? வாள அனிசு. அம்மா ஒரு மேகசின்ல போடுறதுக்காண்டி கேட்டாமா, அதுக்காண்டி தான்மா எழுதுனேன். நான் யார எவ்வளவுக்காண்டி எழுதலாமா? நீ சொல்லதெல்லாம் நம்பிட்டே இருக்கிறதுக்கு ஒரு முட்டாள போய் பாருல. நானே நம்ப மாட்டேன்ல. என் மூஞ்சில முடிக்காதல. நான் அவனை அடிச்சு 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 கையெல்லாம் வலிக்கதான் மிச்சம். போல அம்மா, போல நாய பியாத்த நாய் பைத்தியக்கார நாய். மூஞ்சில முடிச்சிடாத நாய. ஓகே செலகுட்டி, உங்களெல்லாம் கூல் பண்ணதுக்காண்டி தான் பழைய காதல் மன்னன் நாட்டு வந்தேன் செலகுட்டி. நல்ல காதல் மன்னன் என்ன மறந்துடாதீங்க செலகுட்டி. ஓகே செலகுட்டி.